ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ பஸ் சிமுலேட்டர் நம்ம என்ன ஐடியா பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு புது பஸ் எடுத்திருக்கேன். வேங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். பழைய நம்ம ஸ்கூல்கிட்ட நிற்க அந்த பஸ்ஸு, அதை வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம புது ஆள் வேலைக்கு போட்டு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்ஸு. இது எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்த காரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் எல்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி எடுத்துலாம். நான் இதில் ஆட் பண்ணியிருக்க டிஎன் டிராஃபிக் மோடு உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் திடீஸ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க டிஎன் டிராஃபிக் மோடு 8 நாளைக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க. இந்த வீடியோட 8 நாளுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. அதை மறக்காமல் கிளிக் பண்ணி அவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அவங்க தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க டிஎன் டிராஃபிக் மோடு. நம்ம அவங்க டிஎன் டிராஃபிக் எதுலேயே முட்டிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி போக மாட்டேங்கு சொன்னோம்னா ஃப்ரெண்ட்ஸ், எதுலேயே முட்டிட்டு இருக்கு. எங்கள் அண்ணன் தெரிஞ்சேன்னா அவ்வளோதான் கான்ட்டில் நிற்குமா. அவனுக்கு டென்ஷன் சும்மாவே பிபி ஏறும் அவனுக்கு. சரி வண்டி எடுத்துகிட்டு போவோம். இன்னைக்கு என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரில. நம்மளை நம்பி வண்டி கொடுத்துருக்காண்டு என்ன பழம் வரோம்னா ஐயா பாவம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் மேப் காட்டுது, அதனால தான் இந்த சைடு போயிட்டுருக்கோம். வண்டி போட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே இந்தோனேஷியா ஃப்ளாக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஒரு ஃப்ளாக் இந்தியா ஃப்ளாக் போட்டிருந்தா எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீரா தமிழ் கேமர் அவர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் உள்ள வீடியோலாம் போடுவாங்க. எல்லாருக்கும் காரில் ட்ரிஃப்ட் அடிக்குங்க. என்னோடது அண்ணன் கார் வருங்க, எப்படி ட்ரிஃப்ட் அடிக்குது. ட்ரிஃப்ட்டை வருங்க, செம்மையாக ட்ரிஃப்ட் ஆகுது. தப்பாக போகிறோமோ இல்லை கரெக்டாக தான் போகிறோன்னு நினைக்கிறேன். சரி போங்க. உங்கள் வருங்க 2 தான் அண்ணன் தம்பியாக போகிறேன்டா இல்லை லவ்வாக போகிறேன்னு தெரில. நம்ம எதுக்கு இருந்தது பாருங்க. இந்த 8th ஸ்கூல் வேணும்னா வருது. பரவாயில்ல, இந்த டிராஃபிக் மோடில் ஸ்கூல் வேணும்னா இருக்குங்க. பரவாயில்ல, நல்லா கிரியேட் பண்ணியிருக்காங்க டிராஃபிக் மோடை பெஸ்ட்டாக. நம்ம ஒரு பஸ் மாதிரி போகுது பாருங்க. பேட் பஸ்ஸு இந்த நம்ம ஒரு குட்டியான போகுது. என்னங்க லோடிங் மேப் ஆகி வருதுங்க. ஆமாங்க, லோடிங் மேப்புக்கு போயிட்டாதான். சரிங்க அண்ணி, நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம். ஆமாங்க, பக்கத்தில் வந்தாச்சுங்க. நம்ம இதுக்கிட்ட நம்ம இது வச்சிருக்கிறது வந்து எந்த ஆப்பில் ஏற்றினோன்னா பஸ் ஐடி மோடுன்னு போடுங்க. உங்களுக்கு இந்தோனேஷியா ஒரு ஆப் காட்டும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் சர்ச்சுக்குள்ளே போய் உங்களுக்கு என்ன கார் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அதில் வந்துவிடும். நீங்கள் வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு மேப்பை பார்க்கணும். வரல எல்லாம் தப்பாக இருக்குது. மேப்பு எல்லாமே மேப்பு இந்த இதில் காட்டுதே தப்பா. நம்ம ஒரு பஸ்ஸில் போகுது பாருங்க, டிஎன்எஸ்டிசி தான் போகுது. சரி வண்டி எடுக்குமா. இன்னும் இங்கேருந்து நேராக போகணும். டேனிங் வரும், அதில் திரும்பி நேராக போனால் வருங்க. வண்டி போயிட்டே இருக்கும். இருங்க, நம்ம ஒரு பச்சை கலர் டிஎன்எஸ்டிசி வருது. நம்ம ஒரு ஈச்சர் வண்டி வருது. ஈச்சரன்னா வழிவிடு. நாங்கள் போயிட்டு இருக்கோம்னானே கார் வேற அடிக்க மாட்டேங்க. என்ன கார் வச்சிருக்கானேன்னு தெரில. வண்டியை இப்போ வாங்கி 4 மாதம் தான் இருக்கும். அதுக்குள்ளே எல்லாத்தையும் பெரிய ஆக்சிடென்ட் பண்ணி எல்லாத்தையும் உடச்சிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் ரெடி பண்ணியிருக்கோம் வண்டியை. இப்போ நம்ம ஒரு பஸ்ஸை ரெடி பண்ண போகிறோம். ஜம்முட்டு வாட்டர் வாஷ் விட்டு நம்ம கெரேஜி கொண்டு போகணும். நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய லாரி வச்சுருந்தோம். அந்த லாரியில் ஒரு 100 லாரி கிட்ட நிப்பாட்டி வச்சுருந்தோம். அந்த 100 லாரியில் கரேஜ் வச்சுருந்தோம்னா அந்த கரேஜில் தான் எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ண போகிறோம். நம்ம கரேஜ் வேறு அங்கே இருக்கும். சரிங்க, இன்னும் அடுத்த இருக்கா மேப் பார்த்துக்கணும். அப்பா வந்துடக்கூடாதுல்ல, அதான் ஒவ்வொரு வாட்டி மேப்பாக பார்த்துட்டு வரேன். நான் பாட்டு போயிட மாட்டேன். கரெக்டாக தாங்க வரேன். நேராக போகணும். நம்ம எஸ்டிசி என்ன போகிறோம் பாருங்க. ஆனால் நம்ம ஒரு வண்டியிலனா எஸ்டிசி ட்ராவல் பஸ் சும்மா விரட்டிக்கிட்டு போவாங்க. நம்ம ஒரு மாசு தான்.
நம்ம ஊர்னா நம்ம ஊர் தான். யார் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. யார் திருநெல்வேலியில் இருக்கீங்களோ அவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கான ஆன் பண்ணிட்டு போங்க. அப்படின்னா தான் நம்ம போடுறது ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு டான் 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 டான்ட்டு மெசேஜ் ஐக்கானில் வந்துகிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாரும் ஓட்டை கடிச்சிட்டே போகிறோம். வண்டி ரொம்ப டிஃப்ட் ஆகுதுங்க. வண்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்களே எனர்ஜிலாம் கொடுத்தது ஃபஸ்ட்டு அந்த அளவுக்கு டிஃப்ட் ஆகாது. இந்த ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ட்ரிஃப்டிங் ஆப்ஷன், அது கொடுத்தா தான் ட்ரிஃப்ட் ஆகும். இப்போ என்னன்னா அடிக்கடி ட்ரிஃப்ட் ஆகுது வண்டி. இந்த பாலத்தை தாண்டி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே போகிறாங்க வருங்க 2 அண்ணன் தம்பிங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டுங்க. உங்க வைப்பேரு அவ்வளோ ஸ்லோவாக தான் இருக்காது. வந்துட்டு கடைசியில் விட்டதுக்கு வேற எங்கேயாட்டு விட்டுருந்தா கூட BMW ஷோரூம்லேயாட்டு விட்டுருவேன். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னுட்டு இவன்ட்டு விட்டுறான்ல, அதான் நல்லா பண்ணிட்டு இருக்காண்டு வேலையை. ஒட்டுங்க. நமக்கு நிறைய மோடு வேணுனாலும் நம்ம தினேஷ் கேமிங் சேனல்ல அவங்க இந்த ப்ரோ நமக்கு நிறைய மோடு வச்சுருப்பாங்க. பாலாஜி பஸ் மோடு, NPL பஸ்ஸு, NNL பஸ்ஸு, ஜோதி பஸ்ஸு, நம்ம ஊர் லைன் பஸ்ஸு, திருநெல்வேலியில் ஓடும் 9 பஸ்ஸு, அன்னைக்கு நிறைய ட்ராவல் பஸ் மோடு வச்சுருப்பாங்க. TN டிராஃபிக் மோடு வந்து அவங்க வந்து இன்னொரு கேமிங்கில் போடுவாங்க. அவங்கள்ட்ட வந்து இவங்க வாங்கி இவங்க எப்படி போடுறது கிளியராக கொடுப்பாங்க. அதனால் நான் தினேஷ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி அவங்க தான் நமக்கு மோடெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த BMW கார் மோடும் நான் இப்போ எடுக்க போகிற பஸ் மோடும் உங்களுக்கு இது பண்ணியிருந்தேங்க. இது சைடில் வழி மறைக்கா இதுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் காட்டுது. இங்கே தான் எங்கேயோ நிற்கிங்கன்னாங்க. இல்லாதாச்சு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் தான் ஃபஸ்ட் இங்கே ஏதோ ஆக்சிடென்ட் நடக்கும்போது பஸ்ஸை இங்கே உள்ளே விட்டாங்க. அது வந்து அப்படியே இங்கே நிப்பாட்டி போட்டாங்க பஸ்ஸை. அதுக்கப்புறம் பஸ்ஸே எடுக்கல வச்சு இது வந்து அதுக்குள்ளே எவ்வளோ மழையில் வந்தனால சவதியாக இருக்குது. வண்டி ஃபுல்லாக சவதிட்டு சரி வண்டி எடுத்துகிட்டு வாங்க. விடும்போது என்ன சொல்லுவானோ ஒரு வாட்டர் சர்வீஸ் ஆட்டு வண்டி விட்டுட்டு போனோம். நம்ம ஆள் வேறு வண்டி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னோம் நம்ம காரை. அப்படின்னா நம்ம ஆள்கிட்ட சொல்லி விட்டு வண்டியை இது பண்ண சொல்லிடுறோம். எடுத்து போய் அப்படியே வாட்டர் வாஷ் விட சொல்லிடுறோம். இங்கே உள்ளே விட்டுறேன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு செட்டு இல்லை நிப்பாட்டுது அளவுக்கு. சரி வண்டி எடுத்துகிட்டு போவோம். இல்லை நிப்பாட்டுது அது வண்டி வேறு 46 லிட்டர் தான் இருக்குது பெட்ரோலு. அவன் ஃபுல் டேங்க் நிறச்சி வச்சா தான் மனசே நிறைவாகும். ஏன்னா அவனுக்கு வயிற்றுச்சலால இருக்கும். சரி வாங்க எங்கே இருக்குன்னு பார்ப்போம் பஸ்ஸை. ஹெட் மாஸ்டர் ஸ்கூலுக்கு பின்னாடி தான் நிற்கும் அந்த மாதிரி இருந்தது. சரி போய் பார்ப்போம். இங்கே தான் எங்கேயாட்ட ஸ்கூல் பின்னாடி நிற்கும். எல்லாம் ஒரே மாதிரி பில்டிங் இருக்கு. ஸ்கூல் மாதிரி இதெல்லாம் இது ஸ்கூல்ன்ட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. சரி அவர்கிட்ட கேட்டேன், அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. வண்டி பின்னாடி தான் நிற்கும். ஹெட் மாஸ்டர் விட்டுருக்காங்க. அவங்க தான் PT சார் விட்டு வண்டி விட சொல்லியிருக்காங்க. இது ஸ்கூல் மாதிரியாங்க இருக்கு. ஏதோ இந்த வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குங்க. சரிங்க நம்ம டீம் KBR உங்களுக்கு கேரளா பஸ் மோட என்ன இருந்தால் நிற்கிங்க. நம்ம பஸ் தான் நினைக்கிறேன். ஆமாங்க. டிரைவர் வந்துட்டீங்கண்ணே. ஆமாம் அங்கே BMW நிற்கல. சாவி உள்ளே தான் இருக்கு வண்டியில். ஆமாம் வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன். வாட்டர் வாஷ் விட்டுருங்க அப்படியே மறக்காம. ஆமாம் ஆமாம் மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டாதான் வேற ஒன்று தானே. சரிண்ணே இப்படி எடுத்துட்டு வாங்க. இதுதாங்க நம்ம வண்டி நினைக்கிறேன். குருவின்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம புதுசாக நினைக்க போகிற டிரான்ஸ்போர்ட் நேம் வந்து SMC தாங்க. SMC பெயிண்ட் தான் அடிக்கணும். இந்த பெயிண்ட் அடித்தோன்னா நம்ம ஒரு வண்டி எவன்டா எடுத்துகிட்டு போகிறான், நம்ம குருவி வண்டி எவனா எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்ட்டு தண்டை வந்துடுவாங்க குருவி ஓனரு. அதுக்கப்புறம் அதை விளக்கி உங்கள்கிட்ட தானே வாங்கினா நீங்கள் அவனுக்காக குருவி வண்டி ஓனர் வந்து நம்மகிட்ட வண்டி சேல்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க வந்து அசிஸ்டண்ட் தான் வண்டி சேல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கே நான் இருக்காது வண்டி நம்ம வண்டியான்ட்டு.
வண்டிக்கு இன்னும் வந்து 5 வருஷம் தான் ஆகுது வண்டி எடுத்து நீங்க உள்ள ஏறி காட்டுதேன். என்னமா அழுக்கா இருக்கு, எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறேன். ஒரே இதுலலாம் டஸ்டா தான் இருக்கு. சீட்டு கவர் எல்லாம் மாத்தணும்னு நினைக்கலன்னா கரெக்ட் எல்லாத்தையும் நல்லா துவைக்கணும். நல்ல சீட் கவர் ஃபுல்லா. பேக்ரவுண்ட்ல சவுண்ட் இருக்குன்னு பார்க்க இங்க கொஞ்சம் வெளியில வந்து எடுத்திருக்கேன். நமக்கு அந்த அளவுக்கு இல்லைல்ல. மாடியில் வச்சுதான் வாய்ஸ் எடிட்டிங் எல்லாம் கொடுப்பேன். வண்டி போதும் பார்ப்போம். வண்டி ஸ்டார்ட் பண்ணாலும் வைப்பர்ல தான் இருக்கு. இன்னும் வண்டி ஆஃப் ஆகி ஆகுதுங்க. வண்டி முழுசாவே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குங்க. ஒண்ணுமே ஒர்க் ஆக மாட்டேங்குங்க. மொத்தத்துல வைப்பர் ஒர்க் ஆகுது, லைட்டு இண்டிகேட்டர்லாம் ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. 2 இண்டிகேட்டரும் ஒர்க் ஆகல, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஹார்னும் அடிக்க மாட்டேங்குங்க. ஹேண்ட் பிரேக் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுங்க. வண்டி போதுங்க. வண்டி 36 லிட்டர் தாங்க இருக்கு நம்ம இந்த வண்டியில. வண்டி ரிப்பேர் பார்த்தோம் நல்ல டீசல் தாங்க அடிக்கணும். ஃபுல் டேங்க் அடிச்சு விட்டுறணும். இதுக்கப்புறம் இன்னொரு வண்டி வாங்கணும். நம்ம டிரைவர் எடுத்துட்டு போயிட்டாங்க வண்டியை, BMW. எங்க முக்கியமானது தெரியல. ரொம்ப ட்ரிஃப்ட் ஆச்சுங்க நான் வண்டி ஓட்டும் போது. இந்த ட்ரிஃப்ட் உங்களுக்கே ஃபீலிங் தெரியுமா? ட்ரிஃப்ட் அடிச்சா அப்படி இருக்கும். அந்த ட்ரிஃப்ட் தான் அடிச்சு இந்த வெடி போட்டுட்டு இருக்காங்க. அதாங்க ஒரு மாதிரி சவுண்டா இருக்குங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ நான் கிளியரா உங்களுக்கு போடுங்க. இந்த வாட்டி மட்டும் நீங்க அடிச்சுக்கோங்க. புது பாட்டு செட்டும் மாற்றணும். ஸ்பீக்கர் பாட்டுலாம் ஊஃபர் பின்னாடி பெரிய பெரிய ஊஃபராக மாற்றிக்கணும். பின்னாடி 2 ஊஃபரு, முன்னாடி 4-5 ஸ்பீக்கர் வாங்கி போடணும். மழை நின்றுட்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கா இருக்குன்ட்டு. ஆனாலும் இந்த பொம்மை அழுக்கால பார்த்தீங்கன்னா முன்னாடி தொங்கிட்டு இருக்க பொம்மைலாம் தெரியுது உங்களுக்கு. அந்த சைடு ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் நல்லா அழுக்கா இருக்குங்க வண்டி ஃபுல்லாக. அதை சொல்லுவேண்ணா வண்டியை. ஸ்கூல் வேன் இங்கே என்னங்க எவ்வளோ பெரிய டிராஃபிக்காக இருக்குது. ஏதோ முன்னாடி பெரிய ஆக்சிடென்ட் நடந்துட்டு நிற்குங்க. அதான் இவ்வளோ இதாக டிராஃபிக்காக இருக்குது. கேளுங்க நம்ம ஒரு ஆட்டோலாம் நிற்கி காரு. நல்லா இருக்குங்க அந்த டிராஃபிக் மோடு. உண்மையை சொல்லுவாங்க. உண்மையில எனக்கு பிடிச்சிருக்கு இந்த டிராஃபிக் மோடு. நான் எனக்கு டிராஃபிக் மோடே ஏற்ற தெரியாது. இந்த வீடியோ போட்டு இந்த வீடியோ மண்டே அன்னைக்கு எடுத்தேன். டியூஸ்டே அன்னைக்கு எடிட் பண்ணி வெனஸ்டே அன்னைக்கு டியூஸ்டே அன்னைக்கு போடுறேன் வீடியோ. அன்னைக்கு போடுறதுனா நான் ஞாயிற்றுக்கிழமை தான் டிராஃபிக் மோடு ஏற்றினேன். ஏன்னா எனக்கு இது வரைக்கும் டிராஃபிக் மோடு ஏற்றிருக்கானா எனக்கு செப்பரேட்டாக ஆகாது. டிராஃபிக் மோடும் இருக்கும். அதனால இப்போ தான் டிராஃபிக் மோடு ஏற்றிருக்கேன். ஆனால் டிராஃபிக் மோடு ஏற்றுக்கு முன்னாடி சொல்லிதான் அதுக்கப்புறம் என்னை திட்டக்கூடாது யாருமே. ஏன்னா இந்த டிராஃபிக் மோடு நீங்கள் ஏற்றுவீங்களா ஏற்றணும்னா உங்களுக்கு புது ஐடி உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். உங்கள் டிஃபால்ட் பஸ் மட்டும்தான் இருக்கும். மோடு நீங்கள் ஏற்றி வச்சிருந்த மோடு ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பஸ் எல்லாம் போயிடும். நீங்கள் ஒரு 3 பஸ் 5 பஸ் வச்சு 6 பஸ்ஸுமே ஃபுல்லாக எடுத்துருக்கீங்கன்னா அவ்வளோ பஸ் உங்களுக்கு போயிடும். அந்த டிஃபால்ட்டாக ப்ளூ கலர் கொடுப்பாங்களோ அது மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு டிஎன் டிராஃபிக் மோடு ஏற்றினீங்கன்னா ஹார்ன்லாம் சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் வண்டி ஹெட்லைட் பேக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு பஸ் அசோக் லேலண்டு ஸ்டேரிங்லேருந்து லோகோ வந்து எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாக மாற்றிடுவாங்க. சைடில் ஃபுல்லாக டிஸ்கோ லைட் மாதிரிலாம் வச்சுருவாங்க. உள்ளே நீங்கள் இந்த நம்ம ஹெட்லைட் போட்டிங்கன்னா உள்ளே டிஸ்கோ லைட்லாம் எரியும். பார்க்கிங் லைட் ஒர்க் ஆகுதுங்க நம்ம பஸ்ஸில். ஆமாங்க பார்க்கிங் லைட் ஒர்க் ஆகுது. பார்க்கிங் லைட் போட்டால் உள்ளே ஒரு லைட் எரியுதுங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ளூ கலரில் எரியுதா. பார்க்கிங் லைட் ஒர்க் ஆகுங்க. இண்டிகேட்டர் தான் ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். பார்க்கிங் லைட்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஆமாங்க அடுத்த லோடிங் மேப் வந்துட்டு நம்ம கரைச்சிக்கிட்ட வந்துட்டோங்க. நம்ம கரைச்சிக்கிட்ட வந்தாச்சு. அந்த உள்ள திருப்பினா போதுங்க. ஒரு 21 காண மாட்டேங்குது. அப்பல 48 49 தான் போயிட்டு இருந்தது. 49 காண மாட்டேங்குது. வண்டி உள்ள ஆச்சுங்க. வண்டி உள்ள பார்க் பண்ணிட்டு வேணும். நம்ம
இங்கே வேலை பார்ப்பாங்கல்ல நம்மள ஆட்கள், அவங்க வந்து நம்ம வண்டியை க்ளீன் பண்ணி நம்ம கேரேஜ், அங்கே ஒரு கேரேஜ் இருக்கு, அங்கே உள்ள விட்டுருவாங்க. கேரேஜுக்குள்ள நம்ம டிஎன் டிராஃபிக் மோடு ஏற்றினாலே கரேஜ் எல்லாம் மாறிடும் உங்களுக்கு. ஒரு மாதிரி ப்ளூ கலரில் வந்துடும். நான் இப்போ நம்ம கரேஜில் வண்டி விடும்போது உங்களுக்கு காட்டுறேன். வண்டி ரிவர்ஸ் எடுக்கவங்களே வெளியேறும் வரலாம். கண்ட்ரக்டர் வேறு, ஒரு கண்ட்ரக்டர் போட்டால் தான் நம்ம டிரைவருக்கு ஒரு கிட்டாக இருக்குது. எல்லா பஸ்லையும் கண்ட்ரக்டர் உண்டு. அதனால புதுவி லோகத்தை எடுத்துகிட்டு எஸ்என்சின்னு போடணுங்க. வண்டி போகுது. வண்டி இடிச்சிட்டோங்க, இருக்க டேமேஜாக அது பத்தலை. அடுத்த வேறு இடிச்சிட்டோமா பற்றி வரக்குள்ளே 30 லிட்டரு 35 30க்கு வந்துட்டுங்க. நல்ல வண்டி ஸ்லோவாக இருக்கிறதுனால நல்ல பெட்ரோல் பிடிக்கணும் வண்டியில். சரி வண்டி விட்டுறோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி விட்டுருலாம். சரிங்க, சரி நம்ம கரேஜில் போய் நம்ம வண்டி நிற்கலாம், அப்போ பார்த்துக்கலாம் நம்ம வண்டியை. இதாங்க நம்ம டிஎன் டிராஃபிக் மோடு கரேஜ். நம்ம வண்டி எப்படி ஆயிட்டுன்னு பாருங்க, அப்படி இருந்தால் வண்டி இப்படி ஆயிட்டு. சரி இப்போ பெயிண்டிங் குட்டுற வேண்டியதான். பெயிண்டிங் குட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் பஸ் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம டிரைவர் போட்டு ஓட்டுறதுக்கு பார்ட் 1 ஒன்று போடுறது நான் உங்களுக்கு. பார்ட் 1 இதுதான் பார்ட் 1. அடுத்த பார்ட் 2 வீடியோ போடுறது. மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எஸ்எம்சி லோகம் இருக்க பெயிண்ட் அடிக்கிறதுனா யாரையும் பொண்ணுலாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. நம்ம கேரேஜில் வேலை பார்க்குறவங்களுக்கு மைண்டு நல்ல புத்திசாலி இல்லை. நான் சிங்க படத்தை படித்தோன்னா எஸ்எம்சியில் பொண்ணு படத்தை போட்டு வச்சுருக்காங்க. என்னத்த சொல்ல நம்ம கரேஜில் இருக்காங்க. எப்படி அவங்கள இது பண்ணனே தெரியலங்க. உள்ளாச்சிக்கிட்டு எப்படி தான் வேலை பார்க்கன்ட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்க. வேலையை விட்டு தூக்கணும்னா தூக்கிடலாமா?